இன்னைக்கு கிர்னி பழம் மில்க் ஷேக் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு பாதாம் பிசின் எடுத்துக்கோங்க. பாதாம் பிசின் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வைங்க. மினிமம் 4 மணி நேரமாவது ஊற வைங்க. இல்லை நைட்டு ஊற வச்சுருங்க. பாருங்கள், ஜெல்லி மாதிரிக்குள்ள ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. பழத்தை நறுக்கிக்குங்க. வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு ட்ரிங்க். விதையை எடுத்துருங்க. நல்லா பழுத்த பழமாக எடுங்க. பழத்துக்கு மேலே பச்சையாக இருந்துச்சுன்னா அந்த பழம் வந்து காயாக இருக்கும். பழுக்க வச்சே யூஸ் பண்ணுங்கள். விதையை நீக்கிருங்க. இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு ட்ரிங்க். பாதாம் பிசின் சேர்க்கையில் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு மில்க் ஷேக். பால் வந்து சில்லுன்னு பால் எடுத்துக்கோங்க. நல்லா சூடு பண்ணி அதை ஆற வச்சு எடுத்துக்கோங்க. கிர்னி பழம் சதையை எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. மிக்சர் ஜாரை எடுத்துக்கோங்க. நறுக்கி வச்ச கிர்னி பழத்தை சேர்த்துக்குங்க. கொஞ்சம் பால் சேர்த்துக்குங்க. சில்லுன்னு உள்ள பால் சேர்த்துக்குங்க. பனங்கற்கண்டு இல்லை சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. நல்லா அரைங்க. அரைச்சிட்டு சர்வ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்குங்க. ஊற வச்ச பாதாம் பீசின் சேர்த்துக்குங்க. ஒரு டேஸ்டியான சூப்பரான ஒரு மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடும் சந்திப்போம். பாய்.